சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நேரம் இந்த கதையை எழுத்து வச்சு ரொம்ப நேரம் நான் பிளேடு போட விரும்பலை. ஷார்ட்டாகவே இந்த ஸ்டோரியை நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஒரு காலத்தில் வந்து ஒரு குருகுலம் இருந்துச்சாம். ஸோ அந்த குருகுலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து அந்த குருக்கிட்ட கற்றுக்குவாங்களாம். ஸோ அந்த குரு என்ன பண்ணுவாருன்னு பார்த்திங்கன்னா வருஷம் தாங்கிட்ட படிக்க வந்த மாணவர்களில் தலைச்சிறந்த ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு நிறையா பரிசுகள் கொடுப்பாராம். ப்ளஸ் அவனை வந்து ராஜா கிட்ட போய்ட்டு வேலைக்கும் சேர்த்து விடுவாராம். ஸோ அந்த மாதிரி நிறைய சலுகைகள் வந்து அந்த தலைச்சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கிறவனுக்கு அந்த குரு வந்து பண்ணி கொடுப்பாராம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு குருகுலம் வந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இயங்கிட்டு இருந்துச்சு. அந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா குருவுக்கு வந்து ஒரு பிரச்சனை. பார்த்திங்கன்னா 3 மாணவர்கள் வந்து ரொம்ப பெஸ்ட்டானவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து கல்வியிலையும் சரி, திறமைகள்லையும் சரி, ஒழுக்கத்துலேயும் சரி 3 பேருமே சிறந்தவர்களாக இருந்தாங்களாம். யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே குறைய சொல்ல முடியாது. அந்தமாரி 3 பேருமே சரிசமமாக இருந்தாங்களாம். பட் இருந்தாலும் குரு வந்து கொஞ்சம் டேலண்ட் இல்லை. அவர் வந்து அந்த 3 பேர்லேயும் கண்டிப்பாக தலைச்சிறந்தவன் யாருன்றதை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுறான். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு முடிவு பண்ணுறான். அந்த மாணவர்களுக்கே தெரியாமல் அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலாம், ஒரு சோதனை வைக்கலான்ட்டு குரு முடிவு பண்ணுறான். ஸோ அதனால் வந்து காட்டுக்கு நடுவில் இருக்க அந்த குருவோட வீட்டுக்கு வந்து அந்த 3 மாணவர்களையும் ஒரு நாள் வர சொன்னாராம். ஸோ 3 பேருமே குருவோட வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது குரு வந்து சோகமாக கையில் ஒரு கிளியை வளர்க்கக்கூடிய ஒரு கூண்டை கையில் வெறும் கூண்டை வச்சுக்கிட்டு சோகமாக உட்காந்துட்டு இருந்தாராம் அவங்க வரும்போது. ஸோ அந்த 3 மாணவர்களும் வந்து ஏன் குரு இவ்வளோ சோகமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கேட்டாங்களாம். அதுக்கு அந்த குரு சொன்னாராம், நான் ஒரு கிளியை இந்த கூண்டில் நான் ஆசையாக வளர்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கிளி அது. ஸோ அந்த கிளியை நான் ஆற்று பக்கமாக நான் காலையில் எடுத்துகிட்டு போகும்போது சும்மா திறந்து விட்டு கொஞ்சம் நேரம் அது ஃப்ரீயாக இருக்கட்டுமேன்றதுக்காக திறந்து விட்டேன். பட் அது பார்த்திங்கன்னா பறந்து ஆற்றுக்கு அண்ணாண்ட பக்கம் போயிடுச்சு. அந்த கிளி பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்குது. எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கிளி அது என்னால் அதை பிரிஞ்சதை என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அதனால தான் சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொன்னாராம். அதுக்கு அந்த மாணவர்கள் உடனே என்ன சொன்னாங்கன்னா, சரி பரவாயில்ல குரு, நாங்கள் போயிட்டு அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போயிட்டு அந்த கிளியை நாங்கள் கொண்டு வரோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம். சரி குருவும் வாங்க, நான் எந்த இடத்துல அந்த கிளியை விட்டேன், இப்போ அது ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் எங்கே அந்த கிளி இருக்குதுன்றதை நான் காட்டுறேன், வாங்க, நீங்கள் வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களால் எடுத்துகிட்டு வர முடியுதான்ட்டு முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொல்லி ஆற்றங்கரைக்கு கூட்டு போய் காட்டினாராம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆறு வந்து ஒரு பெரிய ஆறு, அகலத்துலேயும் சரி, ஆழத்துலேயும் சரி, நீளத்துலேயும் சரி ரொம்ப பெருசாக ஒரு ஆறு ஓடிட்டு இருந்துச்சு. அந்த கிளி பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு அண்ணாண்ட பக்கம் பறந்துட்டு போய் ஒரு மரக்கிளையில் உட்காந்துருந்துச்சான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மாணவர்கள்லாம் உடனே என்ன பண்ணாங்களாம், அந்த ஆற்றுல இறங்கி அந்த பக்கம் போகலாம், நீச்சல் அடிச்சுட்டு அப்படி போகலான்ற மாதிரி தயாரானாங்களாம் அந்த 3 பேரும். அப்போ குரு சொன்னாராம், இவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க, இந்த ஆற்றுல நிறைய முதலைகள் இருக்கும்ன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்டாராம். அவங்களும் குருவுக்கு உதவி பண்ணணுன்ற அந்த ஒரு ஆர்வத்தில் அந்த முதல்ல இருக்கிறதே மறந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன சொன்னாராம், நீங்கள் வந்து ஆற்றுல நீச்சல் அடித்து போனீங்கன்னா போக முடியாது, ஏன்னா நிறைய முதலைகள் இருக்குது. அதனால் இங்கே ஆற்றுக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு ஒரு பழைய பாலம் தான் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாலத்து வழியாக போனீங்கன்னா தான் நீங்கள் அந்த பக்கம் போகலான்ற மாதிரி ஒரு பாலத்தை கூட்டுமே அந்த குரு காட்டினாராம். ஸோ அந்த பாலத்தை பார்த்தோன்னா ரொம்ப பழுதடைஞ்சு போன ஒரு பாலமாக இருந்துச்சான். அதனால் அதே மாதிரி குரு சொன்னாராம், ஒரே டைமில் 3 பேர்லாம் அந்த பாலத்தில் போக முடியாது, ஒருத்தராக தான் போக முடியும் அப்படின்ட்டு குரு சொல்லிட்டாராம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, 3 பேரில் ஒருத்தராக போக ஆரம்பிச்சாலாம். ஃபஸ்ட்டு ஒரு மாணவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாலத்து மேலே ஏறி அது மேலே போக ஆரம்பித்தான். பார்த்தா அந்த பாலம் ரொம்ப பழமை அடைஞ்சு போயிருந்துச்சான். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கே வழி இல்லை, வெறும் 2 கயிறு தான் போகுது. ஸோ அது தொங்கு பாலம், மேம்பாலம், ஒரு தொங்கு பாலம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சாதாரண ஒரு பாலம் தான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடிக்கு வந்து நடக்கிற பாதையே கிடையாது, 2 கயிறு மட்டும் தான் போதும். அந்த மாதிரி இடத்துலலாம் கயிறெல்லாம் பிடிச்சி தான் நான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாலத்தில் ஃபஸ்ட்டு மாணவன் வந்து போயிட்டே இருந்தாங்களாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நடக்க வழி இல்லைன்ட்டு அந்த கயிறை மட்டுமே பிடிச்சி தொங்கிக்கிட்டே போக ட்ரை பண்ணாங்களாம். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியும் அந்த டைமில் அதிகமாக ஃபோர்ஸாக வரவே அதில் வந்து பிடிச்சிட்டு அந்த பக்கம் போகவே முடியலையா அந்த பக்கம். ஸோ அதனால் அவங்க வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு அந்த மாணவன் வந்து திரும்ப தண்ணியிலே குதித்து அங்கேருந்து நீந்தி கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சுட்டு வந்து ஓரமாக வந்து கரையேறிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் குரு வந்து அடுத்து 2வது இருக்க மாணவனை பார்த்தாங்களாம். அந்த மாணவனும் புரிஞ்சுக்கிட்டு அவனும் அடுத்த முயற்சி இறங்கி அந்த பாலத்து வழியாக நடக்க ஆரம்பிச்சானான். அவனாலையுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போகும்போது அவனாலையுமே அங்கே போக முடியல. அந்த கயிறை பிடிச்சி இறங்கி பார்த்தானா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரதால் அவனால் அடுத்தடுத்து முன்னேறி அந்த பக்கம் போகவே முடியாமல் அவனும் கிவ் அப் பண்ணிவிட்டு அவனுமே அந்த தண்ணியிலே அப்படியே நீந்திட்டே வந்து கரை ஓரமாக வந்து கரையேறிட்டானான். அடுத்தது 3வது மாணவனை குரு பார்த்தாரான். அப்போ அந்த 3வது மாணவன் என்ன பண்ணான்னா, அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த பாலத்தில் நடக்க ஆரம்பித்தானா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நடக்க வழி இல்லாததில் அந்த கயிறை பிடிச்சி ரொம்ப தூரம் முயற்சி பண்ணி போக ஆரம்பித்தானா. பாதி தூரத்து வரைக்கும் கொஞ்சம் முன்னேறி கஷ்டப்பட்டு போனானா. பட் அவனாலுமே முடியல.
தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வருது, முதலைங்கள்லாம் வேறு இருக்குது, விழுந்து நம்ம கரையேற முடியாமல் அந்த பக்கம் போயிட்டு ஆற்றுலேயே அடிச்சுட்டு போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் பயம் வந்ததால் அவனும் வந்து கையை விட்டு கிவ் அப் பண்ணிவிட்டு திரும்ப அடிச்சுட்டே வந்து கரை வந்து ஏறி நின்ட்டானான். ஸோ குரு 3 பேரையுமே பார்த்தாராம். 3 பேருமே இப்போ இந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சு தான் எல்லோரும் அந்த பக்கம் போகணும், போயிட்டு குருவுக்கு உதவி பண்ணணும், அந்த கிளியை எடுத்துகிட்டு வந்து குருக்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சி தான் முயற்சி பண்ணாங்க. பட் முடியல. 3 பேருமே கிவ் அப் பண்ணி வந்து ஓரமாக கரையை ஒதுங்கி திரும்ப குருக்கிட்ட தான் வந்து நின்றுட்டு இருந்தாங்களாம். பட் கடைசியாக இருந்த அந்த 3வது மாணவன் மட்டும் குருக்கிட்ட வந்து கேட்டானா, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் என்னால் அது முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, என்னால் முடியல வந்துட்டேன். பட் இன்னொரு தடவை நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா, எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து குருவுக்கு வந்து அந்த ஒரு சிறந்த ஒரு மாணவனை தேர்ந்தெடுக்கிறதுல இந்த ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ஒரு உதவியாக இருந்துச்சு. ஓகேங்களா. அதாவது நம்ம இன்றைக்கி திறமை, அவங்கவுங்களுக்குன்னு இருக்கிற அந்த திறமை, கல்வி, உழைப்பு, இது மட்டுமே வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு போதாது. அதையும் தாண்டி தோல்விகள் வரும்போது கிவ் அப் பண்ணிடாமல் திரும்பவும் இன்னொரு தடவை முயற்சி பண்ணணுன்ற அந்த ஒரு எண்ணம் வருதில்ல, அதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஓகேங்களா. திறமைன்றது வந்து சில பேருக்கு, ரொம்ப கம்மியான பேருக்கு பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும். ஓகேங்களா. அது வந்து ரொம்ப கம்மியான பேருக்கு தான். இன்னும் சில பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையில் திரும்ப நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அவங்களோட திறமைகளை வளர்த்துக்குவாங்க. ஓகேங்களா. இதேமாதிரி தான் நம்மளோட கல்வியும் அப்படி தான் இருக்கும். நம்மளா கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வளர்த்துக்கிறது தான் கல்வி அறிவும். ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த கல்வியோ, திறமையோ, உழைப்போ இது மட்டும் போதாது. ஒரு தோல்வியை சந்திக்கும் போது திரும்ப இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கணுன்ற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு விடாமுயற்சி தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்றைக்குமே நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஓகேங்களா. ஏற்கனவே நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க, அதில் நிறைய தோல்விகளை பார்த்துருப்பீங்க. அது ஓகே தான், வாழ்க்கைன்றது அப்படி தான் இருக்கும். 10 அடி ஏறனா 4 அடி 5 அடி கீழே சறுக்க தான் செய்யும். நிறைய தோல்விகள், 10 முயற்சி எடுக்கிறோன்னா கிட்டத்தட்ட 8 முயற்சி தோல்வி கொடுத்தாலும் நம்ம எடுக்கிற அந்த ஒரு சக்ஸஸ் கொடுக்குற அந்த ஒரு 2 முயற்சி வந்து நம்மளை இந்த 8 முயற்சிகளை நம்ம அடைஞ்ச தோல்வியும் தாண்டி நம்மளை மேலே கொண்டு போய் விடும். அதில் எந்த டவுட்டும் வேணாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையோட சிஸ்டம் இருக்கும். இப்போ இந்த குரு எப்படி அந்த 3 மாணவர்களுக்கு டெஸ்ட் வச்சு சிறந்த ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்தாங்களோ, அதேமாதிரி தான் வாழ்க்கைன்ற அந்த ஒரு குரு வந்து நம்மளுக்கும் நிறைய டெஸ்ட் வைக்கும். ஓகேங்களா. நிறைய முயற்சி எடுப்போம், நிறைய தோல்வியை நம்மளுக்கு கொடுத்து நிறைய டெஸ்ட் வைக்கும். அதில் ஜெயிக்கிறவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தோல்வியை பார்த்து தோண்டு போய் கீழே விழுந்துடாமல் இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பார்ப்போமே தொடர்ந்து விடாமுயற்சி யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சு மேலே வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது வந்து இதுதான். என்றைக்குமே விடாமுயற்சியை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. நம்ம மற்றவங்களோட திறமையில் நம்ம கம்மியான ஆளாக இருக்கலாம், இல்லை கல்வியில் கம்மியான ஆளாக இருக்கலாம், மற்ற ஏதோ ஒரு விஷயத்தில் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கம்மியாக இருந்தாலும் ஓகே, அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு விடாமுயற்சின்ற அந்த ஒரே ஒரு குணத்தை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கோங்க. அதை மட்டும் என்றைக்குமே விட்டுறாதீங்க. தோல்விகள் வரும்போது தோண்டு போய் கீழே விழுந்துடாமல் திரும்ப முயற்சி பண்ணி கிவ் அப் பண்ணாமல் தொடர்ந்து முயற்சியை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான ட்ரேடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 1% கிட்ட என்னோடய கேபிட்டல் வந்து பாசிட்டிவில் தான் முடிஞ்சுது. 25 lakhs அக்கௌண்ட்லேயும் பாசிட்டிவில் தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த 5 lakhs அக்கௌண்ட்லேயும் ஒரு 2400 மேலே பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுவுமே நான் அல்கோ தான் ரெகுலராக, இப்போ நான் அல்கோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 2 அக்கௌண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனில் தான் முடிஞ்சிருக்கு. பொசிஷன்ஸு, ஆர்டர்ஸ் எடுத்தது எல்லாமே அல்கோவில் தான், ஆட்டோமேஷன் ஆர்டர் தான் எடுத்தேன். சென்னை ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான் டைம் இருக்குது. வேணும்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருக்கவங்க என்னோடய காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த சென்னையோட அல்கோ ட்ரேடிங் கற்றுக்கிற இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.